ஆத்துக்குள்ள வந்த காலை உடைச்சுட்டேன் படுவா. அங்கேயே நின்னு அங்கேயே கண்ணியா கொக்கா என்ன என்ன நினைச்ச? இன்னைக்கு உன்னை என்ன பண்ற பாரு. என் பேரை அங்கே கண்ணி. நீ யாரு? என் கூட பிறந்த தங்கச்சி, அவ என் புள்ள. நீங்க எனக்கு அத்தை, நான் உங்களுக்கு மருமகன். என்ன மருமகன்? எரும மகன். அப்பா நான் எரும மகன், நீ எருமையா? அத ஏன்டா இப்ப கேக்குற? சும்மா வாயை மூடுறா. அங்கே இருக்க நீ ஏன் அவனை திட்டுற? என்ன விஷயம்? என்ன விஷயம்னு ஏன்ட்ட கேட்காதீங்க, அவனை கேளுங்க. என்னடா பண்ணி தொலைச்ச? அது வந்து அப்பளத்தை எல்லாம் கொண்டு போய் கல்யாண மண்டபத்துல இறக்க சொன்னா. அப்பளத்தை மட்டுமா இறக்கனா? அந்த கட்டுக்குள்ள லவ் லெட்டர் வேற வச்சிருக்கான். லவ் லெட்டரா? யாருக்கு? எந்த கழுதிக்கு எழுதுறானோ நேக்கு என்ன தெரியும்? அந்த லெட்டர் கல்யாண பொண்ணுக்கு கிடைச்சு அந்த விஷயம் மாப்பிளைக்கு தெரிஞ்சு கடைசியில கல்யாணமே நிக்கிற அளவுக்கு வந்துருது. அப்படியா? என்ன அப்படியா? இது மட்டுமா? என்னோட ஒரு கட்டு அப்பளாத்த பொரிக்கிறதுக்கு 1.5 லிட்டர் எண்ணெய் செலவாகும்னு வேற சொல்லிருக்கான். அப்பளாத்துக்கு ஆயில் வாங்கி அநேக குடும்பம் அழிஞ்சு போயிருக்குன்னு வேற சொல்லிருக்கான். அப்படி சொல்லல, அப்பம் பொரிக்கலாம் 1.5 லிட்டர் ஆயில் வேணும்னு சொன்னேன். நான் அப்பளம் பொரிக்க சொல்லல. அப்பன்னு சொன்னதா அவன் அப்பளம் பொரிச்சுட்டு போர் நிறுத்துறா. அப்பளம் கொண்டு போன நீ அப்பத்த பத்தி ஏன்டா பேசின? அப்பளம் தானே. என்ன யாருன்னு நினைச்ச? என் ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆகி சாகுறச்ச அப்படியே ஜம்ப் அடிச்சு அப்பளாத்து மேல விழுந்து எஸ்கேப் ஆனவடானா? அப்படி விழுந்து கூட அந்த அப்பளாத்துக்கு ஒண்ணும் ஆகலடா. அவ்வளவு ஸ்ட்ராங்கான அப்பளம். பஞ்சுவாலிட்டி, பர்சனாலிட்டி, குவாலிட்டி எல்லாத்துக்கும் பேர் போனோட அவன் அத்தை. அதனாலதான் அவளுடைய அப்பளம் மக்கள் மத்தியில ரொம்ப பாப்புலரா இருக்கு தெரியுமா? நீங்க சும்மா இருங்க. இவனா படாது படாது. பொம்மை நாட்டிக்கு கோவம் வரப்படாது. இந்த கம்ம நாட்டி பண்ணினதுக்கு எந்த பொம்மை நாட்டிக்கு தான் கோவம் வராம இருக்கும்? சரி. ஏய் இத பார், எங்க அண்ணாவோட பையன்னு உன்னை சும்மா விட்டுட்டு போறேன். இல்ல உன்னை அப்படியே ரெண்டா வகுந்து உளுத்தமாவுல போட்டு பிசைச்சு உன்னைய அப்பளமா ஈட்டுடுவேன். ஜாக்கிரதை. அங்க இருக்க நீ உள்ள போ. உள்ள போ. இத பாருங்க, இனிமே அந்த மாதிரி அவன் பண்ண மாட்டான். நான் சொல்லலை. விழுந்த பாத்திரத்தை எல்லாம் எடுத்து உள்ள கொண்டு வாங்க. அப்பன்னு மகனுமா சரி. பாத்திரத்தையா? டேய் உன்னால எனக்கு இது வேணும் இன்னொன்னு ஓங்கி அரைஞ்சன. எடுடா பாத்திரத்தை. என்ன டேய் யாருக்குடா லவ் லெட்டர் எழுதுன? எல்லாம் இந்த அத்தை பெத்த கழுத வானதிக்கு தான்ப்பா. நீங்க வேணா பாருங்கப்பா. டேய் இந்த லெட்டர் தான் அந்த கட்டோட போயிடுத. அப்புறம் உங்க கைக்கு எப்படி வந்தது? அது அதோட ஜெராக்ஸ் காப்பிப்பா. ஜெராக்ஸ் காப்பியா? எத்தனை காப்பி எடுத்துன்னு அலையற நீ? வாந்தியே என்னை தேடி வருவாயா? கவிதைப்பா. ஓங்கி அரைஞ்சனா. வானதின்னு ஒழுங்கா எழுதி தெரியல, வாந்தின்னு எழுதிருக்க. உனக்கெல்லாம் ஒரு லவ் லெட்டர். சும்மா இருப்பா. வானதி இப்பதான் கோர்ட்ல முத ஒரு கேஸ்ல ஜெயிச்சிருக்கான். அந்த சந்தோஷத்துல லவ் லெட்டர் எழுதிருக்கிறேன். நீ வேணா பாரு. வானமே பொத்துட்டு ஊத்த போகுது. எனக்கு ஒரு சந்தேகம். வந்த 2 நாள்ல வானதி எப்படி வளைச்சு போட்டான்? உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. எனக்கு தெரியாட்ட வேணாண்டா. உனக்கு தெரிஞ்சா சொல்ல. எப்படி மடக்கிட்டான்? அதான்ப்பா சொல்ல போறேன். இவ வக்கீல் கான்ஃபரன்ஸ்க்காக பாம்பே போனாலும் இல்லையோ, பாம்பே ஸ்டேஷன்ல இறங்கின உடனே டாக்ஸி அப்படின்னு கூப்பிட்டுருப்பா. இவன் டாக்ஸியோட நின்று இருப்பான். இவனை கொண்டு போய் கோர்ட்ல விட்டுருப்பான். கோர்ட் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணி பிக்கப் பண்ணிருப்பான். நான் சொல்றது நடந்திருக்கும். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அது அவர் சொல்லணும்ப்பா. ஹலோ, நீ சொன்னது கரெக்ட் தான். அது நடந்திருக்கு. ஆனா அதுக்கு மேல அது நடந்திருக்கு. அதுவும் நடந்திருக்கு. அப்பா இது என்னடா பண்றது? சாஸ்திரிகளை கூப்பிட்டு நாள் பாருங்க. நான் சும்மா விட மாட்டேன். ஏன்னா நடந்த காரியம் இருக்க. ஏமா நோக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? கேஸ் கட்ட கையில எடுத்துட்டு போஸ் கொடுத்துட்டு மழையில மத்த குட்டிகளோட டான்ஸ் ஆடிட்டு வந்து நிக்கிறடி. ஏதோ மனசு சந்தோஷத்துல மதமதான வளர்ந்த பொண்ணுக்கு மழையில மனசு சந்தோஷம் தேவைதான். அது நோக்கு. ஆனா இப்ப அவஸ்தைப்படுறது நான் தானே. உன்னால எனக்கு ஒரு கேஸ் தான் போயிடுது. ஏதோ நடந்துருது. இப்ப அதுக்காக என்ன பண்ண சொல்றீங்க? வேலையை விட்டு நின்னுக்க சொல்றேன். ஐயா என்னன்னா? அட உண்மை இல்ல ஓய். கொஞ்சம் கையில எல்லாம் போடுங்க. ஜலத்தை விடுங்க. குளத்துல விட்டுடுறேன். எள்ளும் தண்ணி இறைச்சாச்சு. உன்னை தலை முழியாச்சு. இன்னையோட நீ வேலையை விட்டு நின்னுக்கோ. சார் நீங்க ரொம்ப எல்லை மீறி பேசுறீங்க. எல்லை மீறி பேசுறேனா? என்ன மிரட்டுறியா? என் பொண்ணு உம்ம மிரட்டாம வேற யார மிரட்டுவா? உங்க பொண்ணு என்ன மிரட்டுறதுக்கு நான் ஒண்ணும் அவளுக்கு வாக்கப்பட்டவன் இல்ல. வக்கீல், அதுலயும் சீனியர். அத நீங்களே சொல்லப்படாது. அடுத்தவா சொல்லணும். சாஸ்திரிகளே சேத்த இப்படி திரும்புங்க. சொல்லுங்க மந்திரத்தை. பேரை சொல்லுங்க. பேரை சொல்லுங்க. மாத்ரு பூதம். கோத்திரத்தையும் சொல்லுங்க. ஆரத்வாஜ கோத்திரம். இப்ப சொல்லுங்க மந்திரம். இருங்க. இப்ப எதுக்கு மந்திரம்? உமக்கு தர்ப்பணம் பண்ணதா? என்ன தினம் என் குழந்தை உமகிட்ட வேலையும் பார்த்து உம பாட்டியும் வாங்குறத விட இன்னைக்கு ஒரே அடியா உமக்கு எள்ளும் தண்ணி இறைச்சி தர்ப்பணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம். மாமி ஷோ ரொம்ப நன்னா இருக்க. நான் உயிரோட இருக்கும் போதே அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து நேக்கு தர்ப்பணம் பண்ண போறேல. என்னன்னா அம்மா இந்த கேஸ் எல்லாம் யாரால வந்ததுன்னு முதல்ல கேளு. இந்த ஜந்து கிட்ட போய் என்ன கேக்குறது? இவரை விட நேக்கு நன்னாவே தெரியும். இத பாருங்க, என் குழந்தை ஒரு நல்ல வக்கீல் கிட்ட போற கட்சிக்காரால எல்லாம் கெடுத்து புடிச்சு மடக்கி அம்மா கிட்ட கொண்டு குடுக்குறா. நீங்க ஒண்ணு அவளை பாராட்ட வேண்டாம். அட்லீஸ்ட் இந்த ஊத்த வாயால அவளை திட்டாம இருக்கலாமா இல்லையா? அப்படி கேளுமா. இந்த மூஞ்ச பார்த்து யாரு கேஸ் கொடுப்பாங்க? எல்லாம் என்னால. இத வாரு ஓய். என்ன ஓய்? ஓய் நாட் ஓய்.
நான் ஒண்ணு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கப்படாது. இந்த கேஸ் கட்டை எப்படி பிடிக்கிறதுனாவது உனக்கு தெரியுமா? அது கூட நான் தான் சொல்லி கொடுத்தேன். கேட்டாளா? வெக்கமா இல்ல? இத பாருங்க, ஏன் குழந்தை கேஸ் கட்டை பிடிக்கிறது மட்டும் இல்ல, தோ இப்படியும் போடுவா அப்படியும் போடுவா. பிடிச்சுக்கோங்க. வாமா குழந்தை. போங்க. உங்க பொண்ணு இப்படி சைடுல தானே போடுவா, நான் பேக்லயும் போடுவேனே. ஆவிகளுடன் தொடர்பு கொள்ள. நீங்க தான் சுதா ரங்கநாதனா? ஆமாங்க. இது உங்க பொண்ணா? ஆமா. சரி வாங்க. வணக்கங்க. இவ என் பொண்ணு. ஒரு நாள் காலேஜ்ல எல்லாரும் பிக்னிக் போயிருந்தாங்க, இவளும் கூட போயிருந்தா. திரும்பி வரும்போது இவ பழைய மாதிரியே இல்ல. என்னென்னவோ பேசுறா, சிரிக்கிறா. ராத்திரி ஆச்சுனா முருங்கை மரத்துல ஏறா இறங்குறா. சில சமயம் அங்கே படுத்துக்கிறா. இவளுக்காக நாங்க 4-5 முருங்கை மரத்தை வீட்லயே நட்டு வச்சிருக்கோம். நீங்க தான் இவளை எப்படியாவது காப்பாத்தணும். அம்மாடி, நீ கொஞ்சம் வெளியேறுமா? எப்படிங்க குழந்தைய விட்டுட்டு? ரீட்டா. எஸ் பாஸ். மேடம் ப்ளீஸ் வாங்க. ஒன்றும் ஆகாது மேடம், உங்க பொண்ணோட நன்மைக்காக தானே சொல்றோம். வாங்க போலாம். வாங்க மேடம் வாங்க. பாப்பா, உன் பேர் என்னப்பா? கலா. நல்ல பேரு. என்ன படிச்சிருக்க? பிகாம். பிகாமா? நல்ல படிப்பு. காலையில சாப்பிட்டியா? இல்ல. டீ சாப்பிடுறியா? வேண்டாம். காஃபி? நோ. வேற என்ன சாப்பிடுற? பாதாம் கீர் ஐஸ் போட்டது. பாதாம் கீரா? அது எனக்கே தரதில்லமா. அப்புறம் எதுக்குடா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? தாவா? ஆமாண்டா. பெட்ரூம் ஸ்லைட் போட்டு கடை வேற திறந்து வச்சிருக்க. பெட்ரூம் மார்க் லைட் கடை? யாரா அவன் சிரிக்கிறது? நான் தான் சிரிச்சேன். நான் தான். எனக்கு அப்படி தெரியும். ஏய் என்ன நான் தான் சிரிக்கிறேன்னு சொல்றேன்ல? அட ஒண்ணு இல்லம்மா, இந்த பக்கம் யாரோ சிரிக்கிறாங்க, கொஞ்சம் சும்மா இருங்க. ஏண்டா மழை மாதிரி இந்த எங்க அம்மாவையும் வெளிய அனுப்பிட்ட. இப்ப நீ நானும் தானே இருக்கோம், வேற யாரும் சிரிச்சிருப்பாங்க. ஐயோ, நான் சொல்றத கேட்டு. என்னடா முடிக்கிற? ஏண்டா இவ்வளவு பெரிய கடையை திறந்து வச்சிட்டு இருக்க, கல்லால வேற உட்கார்ந்துக்கிற. பாதாம் கீர் கேட்டா மட்டும் இல்லங்கற. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இது கடை கல்லாவா? அம்மா, இது ஜூஸ் கடை இல்லம்மா, பேய்களோட பேச்சு நடத்துற இடம். பேச்சு வார்த்தை நடத்துற பித்தலாட்டம் பண்ற பொறம்போக்கு நாய் நீ. நல்லா திட்டு. நல்லா திட்டா? யாரா நீ? ஏண்டா இந்த கட்டிய பிடிக்கிற? பிச்சிடுவேன். ஐயோ, இந்த பக்கம் வேற யாரோ. ஏண்டா இப்படி பண்ற? யாரா நீ? டேய் என்னடா ஆரம்பத்துல இருந்து பொம்பளை புள்ள பாடா பாடா பேசிட்டு இருக்க? ஆமா, நான் என்ன ஆம்பளை மாதிரியா இருக்கேன்? எனக்கு மீசையா இருக்கு. கொங்கா பயல. கொங்கா பயலா? ஆமா பின்ன. அம்மா. என்ன அம்மா? ஐயோ என்ன ஐயோ? என்னடா ஆமா, அந்த பொண்ணு மேல கூட்டி போமா. அவங்கள எதுக்குடா கூப்பிடுற? எனக்கு பத்திரது, எனக்கு பத்திரது, எனக்கு பத்திரது. பாவி, மாமடி வேற கூப்பிடுற நீ? உன்ன ஐயோ என்ன மாதிரி? வாமா அந்த பக்கம். விடுமா, விடுமா. வாமா. விடு என்ன? ஏமா, என்னமா புள்ள கடிச்சு வைக்கிறா? அப்பப்ப விளையாட்டுக்கு அப்படிதாங்க செய்வா. காலையில எத்தனை மணிக்கு வரணும்? காலையில வர்றீங்களா? இந்த பக்கம் தல வருவேண்டா. அடுத்த தடவை வரும்போது பாதாம் கீர் மட்டும் வாங்கி வைக்க. கொரவலி அடிச்சிடுவேன். ஜாக்கிரதை. வாங்கி வைக்கிறமா? ஆஹா. ஆமா, இப்ப பாவாடையை தூக்குனது யாரு? நான் தான்டா.